உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் உடல் உஷ்ணத்தை குறைத்தல் மற்றும் வாய் கசப்பு, பித்த நீர் ஊறுதல் மற்றும் இளமையை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழங்களின் மூலமாக நாம் பழக்கலவை என்கிற பழ சாலட் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை நாம் தயார் செய்து வாயில் ஊறுகின்ற பித்த நீர், உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற நாவறட்சி, பித்தத்தை அதிகரிக்காமல் கட்டுக்குள் வைத்திருக்கும் அற்புதமான ஒரு வைத்தியத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் பப்பாளி. ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் இப்போது பப்பாளி பழ விற்பனை அமோகமாக நடைபெறுகின்றது. காரணம் என்னவென்றால், சித்திரை மாதத்தில் அதிகப்படியான உடல் உஷ்ணம் ஏற்பட்டு உடல் வெட்டை அடையும். உடல் வெட்டை என்றால் அதிகப்படியான தோலில் உள்ள இரத்த அணுக்கள் மற்றும் சிகப்பணுக்கள் அத்தனையும் சுருங்கிவிடும், நீர் சத்துக்கள் அத்தனையும் இறங்கிவிடும். அவர்களுக்கு தோலில் உள்ள புறச்சத்துக்கள் நீங்கி தோலில் உள்ள அழுக்குகள் அதிகப்படியாக வெளியே தள்ளிவிடும். உப்பு படிதல் என்பார்கள். அந்த அளவிற்கு உடல் வெப்பம் ஏற்படும் மற்றும் பல்வேறு வகையான நீர்த்தாரைகள் ஏற்படும். நீர்த்தாரைகள் என்றால் சிறுநீர் போவதில் எரிச்சல் ஏற்படும். அற்புதமான அந்த நோயை நீக்கக்கூடிய ஒரு பொருள் பப்பாளி. பப்பாளியை பல்வேறு வகையான மருத்துவர்கள் பழங்கள் தினந்தோறும் உணவாக உட்கொள்ள பரிந்துரை செய்கிறார்கள். ஏனென்றால் அத்தனை வகையான சத்துக்களும் கொண்ட அற்புதமான பழம் பப்பாளி. வைட்டமின் ஏ உள்ளது, கண் பார்வைக்கு நல்லது, மலக்குடலை சுத்தப்படுத்தும். குறிப்பாக ஜினேந்திரிய உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய மல ஜல உறுப்புகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பப்பாளி ஆகும். பப்பாளி பழத்தை தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வந்தோமானால் இரத்தத்தை சுத்திகரிக்கும், உடல் வெப்பத்தை தணிக்கும், மல ஜிரேந்திரங்களுடைய பகுதிகளில் உள்ள குற்றங்களை நீக்கும், அழுக்குகளை வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பப்பாளி. பப்பாளி காயை நாம் கூட்டாக சமைத்து சாப்பிடலாம். இளம் பழமாக உள்ள பப்பாளி காயை நாம் தினந்தோறும் சிறு பருப்புடன் சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். மற்றும் பப்பாளி பழத்திலிருந்து சிறு சிறு வில்லைகளாக எடுத்து நாம் தனியாக சாப்பிட்டு வந்தோமானால் இரத்த விருத்தி அடையும், இரத்தத்தில் உள்ள குற்றங்கள் நீக்கும், கண்களுக்கும் மூளை செல்களுக்கும் அற்புதமான ஒரு பொருள் பப்பாளி. பப்பாளி பழத்தையும் நாம் எடுத்துள்ளோம். அடுத்தது ஆப்பிள். ஆப்பிள்களில் 2 வகை உள்ளது. பச்சை நிறத்தில் தற்போது கிடைக்கின்றது, சிகப்பு நிறத்தில் கிடைக்கின்றது. 2 வகைகளிலுமே ஒரே அளவுள்ள சத்துக்கள் தான் இருப்பினும் நாம் சிகப்பு நிற ஆப்பிளையே தேர்ந்தெடுத்துள்ளோம். ஒரு பழமொழியே உள்ளது, an apple daily away from the doctor என்று சொல்லக்கூடிய ஆங்கில பழமொழி. தினந்தோறும் ஒருவன் ஒரு ஆப்பிளை உட்கொண்டு வந்தால் மருத்துவரிடம் போக வேண்டிய சூழ்நிலையே அவனுக்கு ஏற்படாது. அந்த அளவிற்கு உடம்பில் உள்ள சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளாகவும் பழமாகவும் இருப்பதால் தினந்தோறும் நாம் ஆப்பிளை சேர்த்து சாப்பிட்டு வரலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆப்பிளை சாப்பிட்டு வந்தோம்னா இதயத்திற்கு நல்ல பலம் தரக்கூடிய ஒரு பொருள். வயதானவர்களுக்கு ஆப்பிள் துண்டுகளை தினந்தோறும் 5 முதல் 6 வில்லைகளாக நறுக்கி கொடுத்தோமானால் அவர்களுக்கு இதய பகுதி பாதுகாக்கப்படும், இரத்தங்களில் உள்ள குற்றங்கள் நீக்கும், இரத்தத்தை சரி செய்யும், இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும், மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகளை படிப்படியாக குறைக்கும். ஆப்பிள்களுடைய விதையை எடுத்து நாம் தேனுடன் நசுக்கி அந்த விதையை தினந்தோறும் உட்கொண்டு வந்தோமானால் தாது பலம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு இந்திரிய ஒழுக்கை பரிபூர்ணமாக சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஆப்பிள் விதை. அந்த விதையும் பயன்படுகின்றன, பழமும் பயன்படுகின்றன. ஆகையால் ஆப்பிள் பழத்தை நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக ஆரஞ்சு. ஆரஞ்சு என்பது அற்புதமான ஒரு சுவைமிக்க ஒரு பழம். புளிப்பு சுவையுடைய ஒரு பழமாக இருப்பதால் சிட்ரிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சத்து உடலுக்கு தேவையான ஜுரப்பகுதியில் நாவில் உள்ள பித்த நீர் அதிகரித்து அவர்களுக்கு வாய் கசப்பு ஏற்பட்டுவிடும். எந்த பொருளையும் சாப்பிட்டாலும் உடனடியாக குமட்டல் என்று சொல்லக்கூடிய வாந்தி எடுத்து விடுவார்கள். நாக்கு பகுதியில் ஒரு வகையான நாவறட்சி ஏற்படும், உடலில் உள்ள இரத்தங்கள் சுருங்கிவிடும். அவர்களுக்கு உடல் வறட்சி, தோல் வறட்சி, கன்ன கதுப்புகளில் ஒரு வகையான சுருக்கங்கள் ஏற்படும். அவைகளை பரிபூர்ணமாக நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழச்சாறு ஆரஞ்சு பழச்சாறு. ஆரஞ்சு பழச்சாறை தினந்தோறும் ஒருவன் 1 மண்டலம் உண்டு வந்தோமானால் அவர்களுடைய தோல் நிறங்கள் படிப்படியாக நல்ல பொன்னிறமாக மாறிவிடும். அந்த அளவிற்கு ஆரஞ்சு பழத்திற்கு ஒரு அற்புதமான சத்து. எலுமிச்சை பழத்தை போன்ற சுவையுடையதாக இருப்பினும் அளவிற்கு அதிகமான நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்துக்கள் கொண்ட அற்புதமான பழம். வயிற்று பகுதியில் உள்ள கழிவுகள் என்று சொல்வார்கள், அழுக்குகள், அந்த கழிவுகள் மற்றும் அழுக்குகளை மலத்தின் வழியாக தள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஆரஞ்சு. ஆரஞ்சை தினந்தோறும் சுளையாக எடுத்து நாம் சாப்பிடலாம் அல்லது
ஜூஸ் செய்தும் சாப்பிடலாம். இந்த பழச்சாறை நாம் சாப்பிட்டு வந்தோமானால் பற்களில் உள்ள கரைகள் படியாது, பற்களில் உள்ள புண்கள் ஆறிவிடும், பற்களில் உள்ள சொத்தை பல்கள் படிப்படியாக அதில் உள்ள புழுக்கள் சாகடித்துவிடும். அந்த அளவிற்கு ஆரஞ்சு பழச்சாறுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணம் உள்ளதால் நாம் ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மாம்பழம் என்று சொல்லக்கூடிய மாங்கனி. மா, பலா, வாழை முக்கணிகளில் முதன்மை கனியாக இது திகழ்கின்றது. மாங்கனிகளில் பல்வேறு வகை இருப்பினும் நாம் அல்போன்சா என்ற வகையை தேர்ந்தெடுத்துள்ளோம். ஏனென்றால் அல்போன்சா என்ற பழத்திற்கு அதிகப்படியான சாறு வரக்கூடிய ஒரு பழமாகும். நன்கு கனிந்த அல்போன்சா பழத்தையே நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம். இதில் அளவிற்கு அதிகமான கால்சிய சத்து இருப்பதாக கூறுகிறார்கள். ஆகையால் தான் நாம் அல்போன்சா பழத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம். மாம்பழத்தை வெயில் காலங்களில் அளவோடு பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது சற்று உஷ்ணம் உடைய ஒரு பழம் என்பதால் கொப்பளங்கள் தோன்றும். அளவிற்கு அதிகமாக எடுக்காமல் அளவோடு எடுத்து வந்தோமானால் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை நபர்களுக்கும் இது ஒரு அற்புதமான பழம். வெகுட்டல் என்கிற குமட்டல், வெகுட்டல், வாந்தியை நிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மா விலைக்கு உண்டு. அந்த இலையை குறுந்து இலை என்று சொல்வார்கள். அந்த கொழுந்து இலையை மென்று தின்றோமானால் அவர்களுக்கு வாந்தியை உடனடியாக நிறுத்தும். அளவிற்கு அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடங்களில் மாவிலை தோரணத்தை கட்டி வைப்பார்கள். நம் மக்கள் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவுமே நம் மூலிகையை பயன்படுத்தி வந்தனர். மாவிலைக்கு அங்கு இருக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கு உள்ளது. ஆகையால் தான் திருவிழா மற்றும் தோரணங்கள், வீட்டு வாசல் படிகளில் நாம் மாவிலை தோரணங்களை கட்டி வைத்தோமானால் அளவிற்கு அதிகமாக வரக்கூடிய நச்சு புகையை தடுத்து நிறுத்தி அங்குள்ள கிருமிகளை கொள்ளும். மேலும் ஆன்மீக ரீதியாக மாவிலை தோரணத்தை கட்டி வைத்தோமானால் அங்கு மகாலட்சுமி என்கிற தேவதை அஷ்டலட்சுமி வசிப்பாள் என்று நம்பப்படுகிறது. ஆகையால் மாம்பழத்தையும் நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக திராட்சை. திராட்சையில் பல்வேறு வகை வந்துள்ளன. கருப்பு மற்றும் பன்னீர் திராட்சை, பச்சை திராட்சை, விதை நீக்கிய திராட்சை, பல்வேறு வகையான திராட்சைகள் வந்துள்ளன. அதில் நாம் பச்சை நிற திராட்சையை மேம்படுத்தியுள்ளோம். இந்த திராட்சைக்கு என்ன ஒரு மகத்துவம் என்றால் தோல் நிறங்களை பாதுகாக்கும், இரத்தத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும். குறிப்பாக புளிப்புத்தன்மை உடையவை என்பதால் வாந்தியை நிறுத்தும், உடனடியாக நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வரும், நீர்த்தாரையை சரி செய்யும், சிறுநீர் கடுப்பு என்று சொல்வார்கள். அந்த சிறுநீர் கடுப்பை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் திராட்சை. பச்சை திராட்சையை 5 முதல் 6 எண்ணிக்கை அளவிற்கு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தோம் ஆனால் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் உள்ள பல்வேறு வகையான கிருமிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் இந்த பச்சை திராட்சைக்கு உள்ளது. மேலும் பச்சை திராட்சையை நாம் தினந்தோறும் எடுத்து வந்தோமானால் இரத்தத்தை சுத்திகரிக்கும். ஆகையால் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கருமை நிறத்தில் உள்ள பன்னீர் திராட்சை என்பார்கள். இந்த பன்னீர் திராட்சை சாருக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இந்த திராட்சை சாற்றை தினந்தோறும் நாம் 30 முதல் 50 மில்லி அளவிற்கு எடுத்து வந்தோமானால் புற்றுநோய் கிருமிகளை கொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல், புற்றுநோய் வராமல் தடுக்கும். வந்துவிட்டவர்கள் இந்த திராட்சை சாற்றை எடுத்துக்கொண்டால் மேலும் பரவாமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த பன்னீர் திராட்சைக்கு உள்ளது. இந்த பன்னீர் திராட்சை விதைகளை நாம் காய வைத்து ஆன்ம லேகியத்திற்கு இந்த பவுடரை நாம் பயன்படுத்தி வந்தால் அற்புதமான ஒரு பொருளாகவும் பயன்படுகின்றது. அடுத்ததாக நாம் மாதுளை. மாதுளையில் 2 வகைப்படுகின்றன. நாட்டு மாதுளை மற்றும் ஹைபிரிட் மாதுளை என்று சொல்வார்கள். மாதுளைக்கு துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு சத்து 3மே உள்ளது. நாட்டு மாதுளை பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்தாக திகழ்கின்றது. நாட்டு மாதுளையினுடைய துளிர் இலைகளை பசுந்தயிருடன் சேர்த்து சீத கழிச்சல் என்று சொல்லக்கூடிய இரத்தமாக மலத்தின் வழியாக வெளியேறினால் அந்த கலவையை நாம் உண்டு வந்தோமானால் படிப்படியாக 7 தினங்களுக்குள் அந்த சீத கழிச்சல் நின்றுவிடும். மேலும் திராட்சையினுடைய சாறு அளவிற்கு நாம் மாதுளை சாறை ஒன்றாக கலந்து தினந்தோறும் எடுத்து வந்தோமானால் இதயத்திற்கும் இரத்தத்தையும் சுத்திகரிக்க செய்ய அற்புதமான ஒரு ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. மாதுளையை தினந்தோறும் நாம் மாதுளை முத்துக்களாக உதிர்த்து அதில் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டோமானால் அவர்களுக்கு வாய்ப்பகுதியில் உள்ள குற்றங்கள் நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்து மூளை செல்களை புதுப்படைய செய்கின்றன. மேலும் புத்துணர்ச்சியோடு இருப்பார்கள் அவர்கள். ஆகையால் மாதுளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய மாதுளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏறத்தாழ இரண்டிற்கும் ஒரே மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். பல்வேறு வகையான இடங்களில் மாதுளையை இப்போது பயிர் செய்து வளர்க்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மாதுளையினுடைய மகத்துவம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக கொய்யா.
கொய்யா ஒரு அற்புதமான கனியாகும். துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு சத்துள்ள ஒரு கனி. நீரிழிவு நோயாளிகள் உடனடியாக சாப்பிட வேண்டிய ஒரு காய் கொய்யாக்காய். அந்த துவர்ப்பு சக்தி இன்சுலின் என்று சொல்லக்கூடிய அதை படிப்படியாக குறைத்து அவர்களுக்கு நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கொய்யா. கொய்யா ஒரு மலமிளக்கி. வாயில் துர்நாற்றம் ஏற்பட்டால் கொய்யாவினுடைய இலைகளை மென்று வந்தோமானால் அந்த துர்நாற்றம் நீங்கிவிடும். கொய்யா இலைகளை பல்வேறு இடத்தில் நாம் போட்டு வந்தோமானால் அங்கு பேன் தொல்லைகள் மற்றும் கொசு தொல்லைகள் ஏற்படாது. கொய்யா இலையிலிருந்து ஒரு வகையான நறுமணம் வீசி அந்த இடத்தில் விஷப்பூச்சிகளை விரட்டடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொய்யா இலைகளுக்கு உண்டு. மேலும் கொய்யா இலையை குடிநீரிட்டு குடித்தோமானால் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் நீக்கும். ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் கொய்யா பழத்தை தினந்தோறும் நண்பகல் வேளையில் உணவிற்கு பின்பு ஒரு துண்டுகள் எடுத்து வந்தார்களானால் அவர்களுக்கு மலமிளக்கியாக அதை செயல்படுத்தி வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்கும் அற்புதமான ஒரு பொருள் கொய்யா. கொய்யா கனியும் நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக தேன். தேனில் பல்வேறு வகைகள் உள்ளன. கொம்புத்தேன், பசுந்தேன், செந்தேன், புற்றுத்தேன். ஒவ்வொரு வகையான தேனிற்கும் ஒரு மகத்துவம் உள்ளது. செந்தேனிற்கு கண் பார்வையை சரி செய்யக்கூடிய ஆற்றல், கொம்புத்தேனுக்கு புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் பசுந்தேன் மற்றும் தேன் சாதாரணமாக சொல்லக்கூடிய தேனிற்கு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய குற்றங்கள், தோல் சுருக்கங்களை நாம் சரி செய்து கொள்ளலாம். நாவில் இதை தினந்தோறும் குழந்தைகளுக்கு தடவி வந்தோமானால் பேச்சு குளறுபடிகள் படிப்படியாக நீங்கி குழந்தைகள் நன்றாக பேசுவார்கள். தோல் சுருக்கங்களை சரி செய்யும். கண்களுக்கு தேவையான ஒளியை தரும். உடலுக்கு அழகு மற்றும் வன்மையை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேன். தேனையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஏலக்காய். ஏலக்காய் ஒரு சிறந்த நறுமணமூட்டி, சுவையூட்டி. ஏலக்காய் பெண்களுக்கு பல்வேறு வகைகளில் பயன்படுகின்றன. கர்ப்பப்பையில் உள்ள புழுக்களை கொள்ளும். அவர்களுக்கு கர்ப்பத்தை சுற்றி உள்ள வாயுக்களை நீங்கும். தசவாயுக்களுடைய கர்ப்ப வாயுவை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு. ஆண்கள் மட்டும் ஏலக்காயை அளவோடு பயன்படுத்தினால் உடலுக்கு மிகுந்த நன்மை தரும். ஆகையால் ஏலக்காயும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகுத்தூள். அற்புதமான ஒரு காயகற்ப மருந்து. இந்த மருந்தை எத்தனை முறை சொன்னாலும் இதனுடைய மகத்துவம் தீரவே தீராத அளவிற்கு உள்ளது. மிளகு ஒரு கற்ப மருந்து. தினந்தோறும் மிளகை 1 முதல் 2 வரை மென்று தின்று வந்தோமானால் நமக்கு சளி தொந்தரவுகள் நீங்கி உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள குற்றங்கள் நீக்கும். குறிப்பாக விஷத்தன்மையை முறியடிக்கும். கிராமத்தில் உள்ளவர்கள் உடனடியாக நகர்ப்புறத்திற்கு வர முடியாதவர்கள் வீட்டில் ஏதேனும் விஷப்பூச்சிகள் தீண்டிவிட்டால் அவர்கள் உடனடியாக ஒரு வெற்றிலையும் 4 மிளகையும் மடித்து தின்றார்களானால் அவர்களுக்கு விஷத்தினுடைய தன்மை படிப்படியாக இறங்கிவிடும். சிறுநீரில் விஷம் கலந்து வெளியேறிவிடும். அற்புதமான ஒரு பொருள் மிளகு. காயகற்ப மருந்தாக 6 மாத காலம் இதை உண்டு வந்தோமானால் அவர்களுக்கு நரை, திரை, மூப்பு 3ம் நீங்கி உடல் கற்பம் போல் கல் போல் இறுகிவிடும் என்று தேரையர் கூறுகிறார். ஆகையால் நாம் மிளகு தூளையும் எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை பழங்களின் கூறுகளையும் நாம் ஏலக்காய் மற்றும் மிளகையும் கொண்டு பழ கலவையை நாம் எவ்வாறு செய்து இந்த வெம்மை காலத்தில் வரக்கூடிய சிறுநீர் கடுப்பு, தோல் வறட்சி மற்றும் உடலில் உள்ள சுருக்கங்கள் மறைந்து என்றும் இளமையோடு இருக்க ஒரு மருந்தை நாம் தயார் செய்ய போகின்றோம். அதை எவ்வாறு தயார் செய்து சாப்பிடலாம் என்பதை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பழங்களினுடைய எண்ணிக்கையில் நாம் சிறு சிறு வில்லைகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். முதலில் நாம் கொய்யாவை தூய்மையான நீரில் கழுவிக்கொண்டு சிறு சிறு வில்லைகளாக நாம் நறுக்கி வைத்து எடுத்துக்கொள்ளோம். அடுத்ததாக திராட்சையை நாம் நீரில் கழுவி விட்டு திராட்சையை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பப்பாளியை தூய்மையான நீரில் கழுவி விட்டு நாம் சிறு சிறு வில்லைகளாக மேல் தோல் நீக்கி சீவி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பன்னீர் திராட்சையை நாம் அவ்வாறே எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஆப்பிளை மேல் தோல் சீவிய பிறகு நாம் உட்பகுதியை மட்டும் சதையை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மாதுளை முத்துக்களை நாம் இவ்வாறு உதிர்த்து எடுத்துள்ளோம். அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தினுடைய உட்சதையை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அல்போன்சா என்று சொல்லக்கூடிய மாம்பழத்தின் உட்சதையை மட்டும் மேல் தோல் நீக்கிவிட்டு பழக்கூழ் சதையை மட்டும் எடுத்து வைத்துள்ளோம். இத்துடன் தேன், ஏலக்காய் பொடி செய்தது, மிளகு பொடி செய்து இவை அனைத்தையும் கொண்டு இந்த வெப்பை காலங்களில் வெம்மை நோய் தாக்கா வண்ணம் உடலிலுடைய நீர்க்கடுப்பு மற்றும் பித்த நீர் ஏற்படாத வண்ணம் எவ்வாறு நம்மை பாதுகாக்கலாம் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். அத்தனை பழங்களினுடைய கலவைகளிலிருந்தும் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் நாம்
திராட்சை பழத்தை நமக்கு தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொய்யாக்கனிகள், சிறு சிறு வில்லைகளாக உள்ள கொய்யாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பப்பாளி பழத்தினுடைய வில்லைகள், அடுத்ததாக பன்னீர் திராட்சை, அடுத்ததாக ஆப்பிள் துண்டுகள், அடுத்ததாக ஆரஞ்சு சுளை உட்பகுதி, மாம்பழ சதையினுடைய உட்பகுதி, மாதுளை, இவற்றுடன் ஏலக்காய் தூள் ஓர் 2 முதல் 3 கிராம் அளவிற்கு போதுமானது. அடுத்ததாக மிளகுத்தூள் 2 முதல் 3 கிராம் அளவிற்கு போதுமானது. இவற்றுடன் 2 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்க்க வேண்டும். இவை அனைத்தும் கலந்த இந்த கலவையை நன்றாக நாம் கலக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த பழக்கூழ்களினுடைய கலவையை இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டு காலை அல்லது மதியம் வேலை மட்டும், இரவு வேலையில் அல்ல, காலை அல்லது மதியம் வேலை மட்டும் ஆண் பெண் சிறியவர்கள் குழந்தைகள் அனைவரும் 100 கிராம் அளவிற்கு தினந்தோறும் இந்த வெம்மை காலங்களில் அவர்கள் இதை சாப்பிட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் உடம்பில் உள்ள படிப்படியான நீர்த்தாரைகள் விளங்கும் மற்றும் வாய்க்கசப்பில் ஊறுகின்ற அந்த பித்த நீர் விலகிவிடும், தோலில் உள்ள சுருக்கங்கள் மறைய தொடங்கிவிடும் மற்றும் வெட்டை நோய் என்று சொல்லக்கூடிய உடல் உஷ்ணங்கள் படிப்படியாக நீங்கி அவர்கள் உடலுக்கு மேனிக்கும் ஒரு அழகு தரும், உடல் வனைப்ப தரும், மேலும் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான இந்த பல்வேறு பொருட்களினுடைய கலவையை மிளகுத்தூள் ஏன் சேர்த்தோம் என்றால், மிளகிற்கு நஞ்சை முறிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதுடன் இரத்தத்தில் உள்ள குற்றங்களை நீக்கும் அற்புதமான இந்த பழக்கலவையை நாம் வெயில் காலங்களில் உண்டு வந்தோமானால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை வகை நோய்களும் நீங்கி உடலில் ஒரு மினுமினுப்பு ஏற்படும், சதை பகுதிகளுக்கும் மற்றும் உள் உறுப்புகளுக்கும் அற்புதமான ஆற்றல் தரக்கூடிய இந்த பழக்கலவையை அனைவரும் உண்டு மகிழ்ந்து நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய கோடை வெப்பத்தை தணிப்பது எப்படி, உடல் சுருக்கங்களை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் மற்றும் வாயில் ஊறுகின்ற பித்த நீர் கசப்பை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம், அதற்கான தேவைப்படும் பழங்கள் என்னென்ன, அதன் மருத்துவ பயன்கள் என்ன என்பதை பார்த்தோம். அதிலிருந்து நாம் ஒரு பழக்கலவையை செய்து எவ்வாறு அந்த நோய்களை விலக்கிக் கொள்ளலாம் என்பதையும் பார்த்தோம். அதிலிருந்து 2 பழக்கலவைகள் மட்டும் எடுத்துக்கொண்டு கர்ப்பமாக இருக்கின்ற பெண்களுக்கு பல்வேறு வகையான நோய் கிருமிகள் தாக்கா வண்ணம், அடிவயிற்று பகுதியில் அவர்களுக்கு சூதக வலி ஏற்படாத வண்ணம் நாம் ஒரு மருந்தை இப்போது தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள முதன்மை பொருள் மாதுளை முத்துக்கள். அற்புதமான பலன் தரக்கூடிய மாதுளை கர்ப்பிணி பெண்களுக்கு மிக உகந்தது, இரத்தத்தை விருத்தி அடைய செய்யும். மாதுளை மணப்பாகு என்றே உள்ளது.
பெண்கள் கர்ப்பமாக இருக்கின்ற காலத்தில் அவர்களுக்கு அடிக்கடி வாந்தி மற்றும் குமட்டல் வந்தால் மாதுளை மணப்பாகை அவர்கள் சாப்பிட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த நோய் படிப்படியாக விலகிவிடும். மேலும் இரத்தங்களை விருத்தி அடைய செய்யும், இரத்தத்தில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மாதுளை பழமாகும். மாதுளை முத்துக்களுக்கு மிக சிறந்த இரத்த விருத்தினி என்ற மற்றொரு பெயர் உண்டு. அத்துடன் மாம்பழக்கூழ், மேல் தோல் நீக்கிய மாம்பழக்கூழையும் நாம் எடுத்துள்ளோம். அத்துடன் மிளகுத்தூள். அடுத்ததாக இனிப்பு சுவையுடைய அற்புதமான ஒரு பொருள் தேன். இவை நான்கையும் கொண்டு எவ்வாறு நாம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அடிவயிற்றில் தோன்றக்கூடிய சூதக வலி மற்றும் மகப்பேறு காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை போக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்க போகின்றோம். முதலாவதாக மாதுளை முத்துக்களை நாம் 3 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, 3 டீஸ்பூன் மாதுளை முத்துக்களுடன் மாதுளை முத்துக்களை உருத்தி வைத்திருக்கும் போது அதிலிருந்து பழச்சாறு இறங்கி இருக்கும். அந்த பழச்சாறையும் 1 டீஸ்பூன் அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக அந்த மாதுளை முத்துக்களினுடைய பழச்சாறு 1 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். இத்துடன் மாம்பழ கூழ் என்று சொல்லக்கூடிய உட்பகுதி சதையை நாம் 2 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக இதை நாம் கலக்கிக் கொள்ள வேண்டும். இத்துடன் நாம் மிளகுத்தூள் சற்று சேர்த்துக் கொள்ளலாம். தேவையான அளவிற்கு, சற்று காரத்தன்மை குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக குறைவாகவே சேர்த்துக் கொள்ளலாம். இறுதியாக நாம் தேனை 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக் கொள்ளலாம். அற்புதமான இந்த கலவையை கர்ப்பமாக இருக்கின்ற பெண்கள் மதியம் வேளை, நண்பகல் வேளையில் மட்டுமே அருந்த வேண்டும். ஏனென்றால் இதற்கு செரியாமை தன்மை சற்று குறைவாக இருப்பதால் நண்பகல் வேளையில் இதை அவர்கள் சாப்பிட்டு வந்தார்களானால் முழுமையாக செரிமானம் ஏற்பட்டு அவர்கள் கர்ப்ப பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், கிருமிகளை கொள்ளும். அவர்களுக்கு இரத்த விருத்தினியாக இது செயல்பட்டு பல்வேறு வகையான கர்ப்பிணி பெண்களுக்கு நன்மை தரக்கூடிய அற்புதமான இந்த பழக்கூழ் கலவையை அனைவரும் சாப்பிட்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.